சர்வேமேன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருக்கார். அவர் ஒரு கழுதையை வளர்த்திட்டு வந்தார். ஒரு நாள் அந்த கழுதையை நம்ம வித்தரலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. அவரும் அந்த கழுதையை விற்க பக்கத்து கிராமத்துக்கு போகிறாரு. அப்படி போகும்போது தன்னோட மகனையும் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது தந்தை மகன் இவங்க 2 பேருமே அந்த கழுதையை விற்கிறதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க போகிற வழியில் ஒருத்தர் இவங்க 2 பேருமே கழுதையை இழுத்துட்டு வரதை பார்த்துட்டு, எப்பா கழுதை சும்மா தானே நடந்து வந்துட்டு இருக்குது, உங்கள் 2 பேர்த்தில் யாரோ அந்த கழுதை மேலே உக்காந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே அந்த தந்தையாருக்கும் ஆமால சரி அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தன்னோட மகனை அந்த கழுதை மேலே உட்கார வைக்கிறாரு. இப்போ மகன் கழுதை மேலே உக்காந்துக்கிட்டான். அந்த தந்தை அவர் கழுதையை இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. இப்போது அவங்க நடந்து போயிட்டுருக்கிற பாதையில் இன்னொருத்தர் வராரு. அவர் இதை பார்த்துட்டு, எப்பா உன்னோட தந்தை எவ்வளோ வயதானவர், அவரை நீ கழுதை மேலே உட்கார வச்சுட்டு நீ கழுதை இழுத்துட்டு போனாதானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே அந்த மகனுக்கும் அதுவும் சரிதான் அப்படின்ட்டு அவங்க அப்பாவை கழுதை மேலே உட்கார வச்சுட்டு அந்த பையன் கழுதையை இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அவங்க போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்னொருத்தர் வராரு. அவர் உடனே அந்த விவசாயி அவரை பார்த்து, எப்பா உன் பையனை நீ நடக்க வச்சுட்டு நீ மேலே ஏறி உக்காந்துக்கிறியே, இது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த தந்தையாரும் அந்த கழுதை விட்டு கீழே இறங்கி தந்தை மகனும் யோசிக்கிறாங்க, என்னடா இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறாங்களே, நாம் என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி அவங்க யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. சரி நாம் 2 பேருமே இந்த கழுதை மேலே உக்காந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தந்தையும் மகனும் அந்த கழுதை மேலே உக்காந்துக்கிட்டு அந்த கழுதையை நடக்க விட்டுட்ருக்காங்க. அவங்க கொஞ்சம் தூரம் பயணிச்சிருப்பாங்க. அப்போது இன்னொருத்தர் இதை பார்த்துட்டு, ஏயா ஒரு வாயில்லாத ஜீவன் மேலே 2 பேரும் உக்காந்துக்கிட்டு அதை நடக்க சொல்லி கஷ்டப்படுத்துறீங்களே, இது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தந்தையும் மகனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில, என்னடா எப்படி பண்ணாலும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, சரி இந்த பிரச்சனையே வேணாம், இந்த கழுதையை நாம் 2 பேருமே தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு அந்த தந்தை அவர் சொல்கிறாரு. மகனும் சரி அப்படியே பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறான். தந்தையும் மகனும் அந்த கழுதையோட காலை கஷ்டப்பட்டு கட்டுறாங்க. ஒரு கொம்பில் அந்த கழுதையை கட்டி அந்த கொம்பை தன்னோட தோள்கள் மேலே வச்சு கஷ்டப்பட்டு அந்த கழுதையை தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க தூக்கிட்டு போகும்போது அவங்க போகிற வழியில் ஒரு ஆறு வருது. அந்த ஆறுக்கு மேலே ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தை தான் இப்போ அவங்க கடந்து போகணும். தந்தையும் மகனும் கஷ்டப்பட்டு அந்த கழுதையை தூக்கிக்கிட்டு அந்த பாலத்தை தாண்ட முயற்சி செய்கிறாங்க. அவங்க பாலத்துக்கு நடுவில் வந்துட்டாங்க. அப்படி வரும்போது அந்த கழுதை திடீர்னு துள்ள ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அந்த கழுதை துள்ளும்போது தந்தை மகன் இவங்க 2 பேரோட கையும் நழுவிடுச்சு. அப்படி நழுவுனதில் அந்த கொம்பில் கட்டியிருந்த கழுதை ஆற்றில் விழுந்துருச்சு. ஆற்றில் விழுந்து அது இறந்தே போயிடுச்சு. ஏன்னா கழுதையோட காலில் நல்ல கயிறு போட்டு கட்டிக்கிறதுனால அதால் தப்பிக்க முடியல. அதனால் அந்த ஆற்றிலே இறந்துருச்சு. இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் எப்போ சுயமாக யோசித்து ஒரு முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்துகிறீங்களோ அதுதான் சரியான முறையாக இருக்கும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் சுயமாக யோசித்து முடிவெடுங்க. அந்த பாதையில் பயணிங்க. ஒருவர் சொல்கிற கருத்து அது நல்லா இருந்தால் ஏற்றுக்கோங்க, நல்லா இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் மற்றவங்க சொல்கிறத அப்படியே செஞ்சிடணும்னு செய்யாதீங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிற கருத்துலாம் உண்மையானது தானா, சரியாக வருமா அப்படின்னு நீங்களும் உங்கள் சைட்லேருந்து யோசித்து முடிவெடுக்கணும். கண்டிப்பாக இந்த காணொளி எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வேமேன் சேனல். நன்றி, வணக்கம்.